ஹாய், நான் மலருங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பேரில் இருக்க ஒரு கடவுள் தான். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. போர் மன்னன் லிங்கேஸ்வரர் போத்துராஜா, இந்த மாதிரி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டு இந்த கோயிலுடைய திருவிழாவுக்கு போயிட்டு வரேன். என்னங்க இந்த கோயிலில் அப்படி ஒரு விசேஷம்? ஆமாங்க, செம்மையான ஒரு விசேஷம், ஒரு உலக அதிசயம், ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னது இது, கோயில் நகருமா? ஆமாங்க, நகர்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கள்ல, இதே உருவத்தில் இதே தேரில் தான் அவர் கடைசி வரைக்கும் 24 மணி நேரமும் ஆண்டு முழுவதும் இதே தான் அந்த கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா காட்சி தருவார். இதுதான் கருவூலம். நம்ம எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர் வெளியில் வரும். அப்போ மட்டும்தான் அந்த தேரை நம்மளால் பார்க்க முடியும். அதில் தான் மூலவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே கருவூலத்தில் இருக்கிற இவரே தான் இந்த தேர்லே தான் இப்படியே தான் இந்த உருவத்திலே தான் 24 மணி ஆண்டு முழுவதும் இருக்கிறாரு அப்படின்றது உலக அதிசயமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த கோயிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இந்த கோயிலுக்கு விசேஷம் இல்லாத நாட்களில் கூட போய் பார்த்திங்கன்னா அவர் தேரில் இதே இதில் தான் கருவூலத்தில் நமக்கு காட்சி தருவார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான மாளிகை மேடை கட்டுறாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு போர் வீரனை சிவன் உருவாக்குறார். அனைத்து ஆயுதங்களையும் கொடுத்து உருவாக்குறார். அப்படிப்பட்ட வீரனுக்கு பேர் தான் போர் வீரன், போர் மன்னன் போத்துராஜா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவர் மிக பழமையான மகாபாரதத்தில் 18 நாள் நடந்த இதில் இவருடைய உதவி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் சொல்கிறாரு. அர்ஜுனனும் போயிட்டு இவரிடம் உதவி கேட்குறாரு. ஏன்னா இவர் கண்ணால் அசைக்கக்கூடிய போரை புரியக்கூடிய ஒரு வரம் பெற்றிருக்கார். அந்த போர் வெற்றி பெற மிக காரணமான ஒருத்தவர் போத்துராஜா. அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மங்களபுரம் அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி அவருக்கு தேர் திருவிழா எடுத்திருக்காங்க. வருஷம் இவருக்கு தேர் திருவிழா ஊர் மக்கள் ஒன்று கூடி செஞ்சு இதில் ஜாதி மதம் பார்க்காம தான் இந்த கோயிலை கட்டினாங்களாம். அதனால் இது சமத்துவபுர கோயில்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த கோயிலில் கலந்துக்கிட்டு மற்றும் இங்கே இருக்கிற இந்த மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னே கேள்விப்பட்டதே இல்லை. அவரை பார்க்கும்போது எதுவும் அய்யனாரை அப்படியே வீரம் கொண்டு உட்காந்துட்ருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை முடிஞ்சால் திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க. நன்றி.